ஹலோ ஆல். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா ஒரு ஒரு டூல் ஓகேங்களா. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டூலு. என்னமா ரியல் டைமில் நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஒவ்வொன்றையும் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது. நான் வந்து என்னன்னா ஒரு 1000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த ஸ்டாக்ல வந்துட்டு எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கான டூல் தான் இது. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா ரெடிஃப் மணியில் வெரி சிம்பிள். நீங்கள் வந்துட்டு என்னென்னா money.rediff.com இதில் போங்க. இதில் வந்துட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. ஓகே, சைன்இன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மை போர்ட்ஃபோலியோன்னு இருக்கும். ஓகே, ஸோ நான் சும்மா டம்மியாக நான் உங்களுக்காண்டி நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோட லாகின் வச்சு நான் போகிறேன். இது வந்துட்டு என்னென்னா இது வந்து எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஈவன் வந்து நீங்கள் விர்ச்சுவலாக நான் சும்மா ஆட் பண்ணி வச்சுருக்கேன், இஷ்டத்துக்கு நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு டெமோ கொடுக்கறதுக்காண்டி. ஸோ பார்க்கலாம் நான் வந்துட்டு எப்படி வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ வந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்துட்டு லுக் லைக் இருக்கும். ஓகேங்களா, என்ன அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஆட் பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு ஸ்டாக்ஸில் வந்துட்டு போட்டிருந்தாலும் சரி, இப்படி தான் வந்துட்டு காமிக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஸ்டாக் ஃபர்ஸ்ட் என்னோட வாட்ச் லிஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். இந்த ஃபுல்லாக ரெடிஃப் பற்றி தான் ஃபுல்லாக நான் பேச போகிறேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு என்னன்னா வாட்ச் லிஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஸ்டாக் வந்துட்டு என்ன அப்படின்னா மைபி வந்துட்டு கூட போகலாம், கம்மியாகவும் ஆகலாம். கம்மியாக வரும்போது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பாயிண்ட் வச்சுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய் அந்த ஸ்டாக் இருக்குன்னா அந்த 95 ரூபாய் வரும்போது நம்ம அதில் ஸ்டார்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ தட் இது திரும்ப வந்துட்டு ஸ்பீடு அப் ஆகும்போது அது வந்து ஸ்பீடு பிடிச்சிக்கணும். நம்ம இன்னும் வந்து என்ன அப்படின்னா நம்ம 100 ரூபாய் இருக்குது, ஸோ 105 ரூபா போகட்டும், அது திரும்ப நல்லா போக போகுது. ஸோ 105 ரூபா வந்துச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கப்புறமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சும்மா ரேண்டமாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐடிசி, லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸு, மதர்சன் சுமி, என்சிசி, டாடா பவர். ஓகேங்களா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து இன்னைக்கு ஓகே. ஸோ இன்னைக்கு கரண்ட்டு நான் இன்னைக்கு Thursday 13th of May. ஓகேங்களா, ஸோ கரண்ட்டாக இது போயிட்டு இருக்க. இப்போ இன்னைக்கு வந்துட்டு லீவு மார்க்கெட்டு டியூ டு ரம்ஜான். இப்போ என்ன அப்படின்னா இந்த நேற்று மார்க்கெட் படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ரெட்ல இருக்கு. ஸோ இது வந்து மாறலாம். இது வந்து நான் வாட்சஸ் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு என்னன்னா என்னோட போர்ட்ஃபோலியோவில் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட போர்ட்ஃபோலியோக்கு நான் போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்துட்டு ட்ரிடென்ட்னு ஒரு இது வந்து நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா நான் 7 ரூபாய் 70 காசுக்கு நான் ஆட் பண்ணேன், 4 ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்து என்னன்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 ரூபாய் க்ளோஸ் டு. எனக்கு லாபம் என்ன, நான் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 30 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, பட் ஆனால் என்னோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 39, ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 127% வந்து எனக்கு லாபம். ஏன்னா என்னோட ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7.7, பட் இப்போ கரண்ட் ரேட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 ரூபீஸ்னால அதுக்கு வந்து ப்ராஃபிட் அப்படியே வந்துட்டு அதுக்கு வந்து அப்படியே மாறிடுச்சு. ஓகே, இது ஒன்று. இது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் டேஸ், இது வந்து ஒரு நாள் கிடையாது, 2 நாள் கிடையாது. நம்ம கரண்ட்டாக வாட்ச் பண்ணி என்னைக்கு வந்து கம்மியாக இருக்கோ அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அப்போ நம்ம இது பண்ணோம். சரிங்களா, இது வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு கால் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னா நம்ம இது வந்து எப்போ அப்படின்னா நீங்க கண்டினியூஸா ஒரு ஷேரை வந்துட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துட்டே இருந்தீங்க, நிறைய ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் படத்தை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அனலைசிஸ் தான். ஒவ்வொரு ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன அப்படின்னா நான் வந்து பெஸ்ட்டாக நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா மதர்சன் சுமி அப்படின்றது ஒரு ஷேரு. அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் முன்னாடி அதோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு 199 ஷோர் ஷார்ட்டாக வந்து என்ன அப்படின்னா 199 தான் இருந்துச்சு. ஓகே, அந்த 199க்கு நாங்கள் பார்த்தோம். ஓகே, பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இன்னைக்கு க்ளோஸ் டு 2 வீக்ஸ் தான் ஆச்சு. ஸோ என் ஃப்ரெண்டுக்கிட்டே நான் சொன்னேன், இது வந்து நீங்கள் வாங்கி போடுங்க, கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி சொன்னேன். பட் ஆனால் அவர் வந்துட்டு என்னன்னா வெயிட் பண்ணாரு. என்னன்னா 203 வரைக்கும் வந்துச்சு. ஸோ லெட் இட் கம் டு 200 அப்படின்ற அளவுக்கு வெயிட் பண்ணாரு. பட் 1 டே முன்ன பின்ன தான். சரிங்களா, 1 டே சரி ஓகே, நெக்ஸ்ட் டே வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகுன்ற மாதிரி ஆச்சு. பட் 203 210 போச்சு, 210 220 வந்து 235 வந்து இப்போ நின்றுச்சு. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஏறலாம். ஓகேங்களா, திரும்ப வந்துட்டு ஏறலாம் இறங்கலாம்.
பட் வி ஷுட் ஆல்வேஸ் எப்போ நமக்கு வரும்போது நீங்க இது பண்ணிட்டு இருக்கணும் சரிங்களா. பட் இன்னொரு வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, பட் திஸ் இஸ் நாட் சஜஸ்டபிள். பட் நமக்கு வந்து யாருனே தெரியாதவங்க என்னன்னா ஒரு நம்ம நியூஸ் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய நியூஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டேட்மெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தான். அப்போ வந்து என்ன அப்படின்னா எக்கனாமிக்ஸ் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்கனாமிக்ஸ் டைம்ல ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. ஓகே, மார்க்கெட்ல ஸ்டாக் ரெக்கமெண்ட்ஸ்னு ஒரு பேஜ் இருக்கு. அந்த பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வி வில் ஹேவ் சம் ஐடியா, இந்த ஸ்டாக் வந்துட்டு போகுது, இவ்வளவு மார்க்கெட்டு போக போகுதுன்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா நிறைய பேர் அனலைஸ் பண்ணி தே ஆர் கிவிங் தேர் ஓன் அனாலிசிஸ். இது வந்து என்ன அப்படின்னா 100% கேரண்டி கிடையாது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா நான் சும்மா வாட்ச் பண்ணி வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா பிரிட்டானியா வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் பிரிட்டானியா சும்மா நான் இது வந்து என்னன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டம்மி போர்ட்ஃபோலியோ தான் வச்சுக்கோங்களேன். ஸோ பிரிட்டானியா வந்துட்டு நான் வந்துட்டு என்னன்னா இது வந்துட்டு நான் திங்க் பண்ணி போறேன் ஓகேங்களா. 4000 கிட்ட இருக்கும்போது இதான் வந்து ஹையஸ்ட் 3 வீக் 52 வீக் ஹையஸ்ட்ல வந்து போகும்போது 3995 கிட்ட வந்துச்சு. அப்போ வந்து என்ன அப்படின்னா அவங்களோட அனாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா 4300 வரைக்கும் போகும், 4400 வரைக்கும் போகும்னே சொன்னாங்க. ஈவன் இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா there are so many places பிரிட்டானியா வந்துட்டு 4300 வந்து போகும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்துட்டு கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா இப்போ நான் பார்த்து கிட்டத்தட்ட வந்து 2 months வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாட்சஸ் பண்ணிட்டு அனலைஸ் பண்ண வந்து அப்படின்னா மேக்ஸிமம் 3600 வரைக்கும் போகுது. பட் ஐ திங்க் தேர் இஸ் சம் கரெக்ஷன் இஸ் கோயிங் ஆன் பிஹைண்ட். பட் மேக்ஸிமம் 3600 கிட்ட போது திரும்ப அப்படியே 3004 கிட்ட வந்து என்ன அப்படின்னா நீங்க ஒரு ஸ்டாக்கு 200 rupees நீங்க லாபம் பார்க்கணும் அப்படின்னா இந்த டைம்ல ஒரு 3400 3500 கிட்ட வரும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஷோர்ஷாட்டா 3500 போகுது. திரும்ப வந்துட்டு அது அந்த பிரைஸ் இருக்கும்போது நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ நான் பாக்குறேன் பாருங்களேன், பிரிட்டானியா ஓகே. ஸோ நீங்க ஜஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. இந்த இது வந்துட்டு உங்களுக்கு எந்த பட்ஜெட் இது பண்ணுதோ அப்படின்ற மாதிரி. பட் இப்பயும் திரும்ப சொல்றேன், பெத்த கல்லு பெத்த லாபம். நீங்க ஹையர் த ரிஸ்க் ஹையர் த ரிவார்டு ஓகேங்களா. பட் நீங்க கரெக்டா எடுக்க போற ரிவார்டு வந்துட்டு கரெக்டா எடுத்திருக்க ரிஸ்கா இருக்கணும். உங்களோட கரெக்டான ஒரு இதுல எடுக்கிறீங்க, இந்த உங்களோட லக்கும் ஃபேவரா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் வில் கோ த்ரூ. ஓகே, ஸோ இன்னொன்று வந்து என்னன்னா லக்கு மட்டும் கிடையாது, திங்க் அபவுட் டிஃபரெண்ட் வே. இந்த ஸ்டாக் உண்மையிலே நல்லா போகுமா? ஏன் அப்படின்னா நீங்க ஸ்டாக் சூஸ் பண்ணும்போது வந்து என்ன அப்படின்னா போயிட்டு வந்துட்டு இது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, இது வந்து அப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும், வெரி சிம்பிள் ஓகேங்களா. நீங்க டெய்லி சூஸ் பண்ற ப்ராடக்டே வருங்க. நீங்க டெய்லி சூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னா பிரிட்டானியா. ஓகே, பிரிட்டானியா, கோல்கேட்டு, டாபர் ஹனி. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சிமெண்ட்ஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. சிமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மகா சிமெண்ட்ஸ், அந்த அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ், அப்புறம் பேங்க்ஸ். என்னன்னாலும் சரி பேங்க்ஸ் வந்து விட்டு கொடுத்தே ஆகாது, போகவும் செய்யாது. ஓகே, ஸோ பேங்க்ஸ் நீங்க என்ன பேங்க்ஸ் வந்து அதிகமா லாபம் தராங்க, பிளஸ் வந்து என்ன அப்படின்னா பெயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க ப்ராப்பரா சூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா எந்த ஒரு இதுவுமே வராது. அது இல்லாம வந்து என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சூஸ் பண்றேன் அப்படின்ற பேர்ல வந்துட்டு என்னன்னா நான் காமிக்கிறேன் பாருங்களேன், இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டாக்ஸ் நீங்க பேர்லயே கேள்விப்பட்டிருக்க முடியும். அப்படிலாம் ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கும். வெயிட் பண்ணுங்க. மோஸ்ட் ட்ரேடட் இந்த ரெடிஃப்ல வந்து என்னன்னா ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ட்ரேடட் கம்பெனிஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும் ஓகேங்களா. அதுல நீங்க பாத்தீங்கன்னா வோடஃபோன்லாம் நல்ல இதாகும். வோடஃபோனுமே சீரியஸா இட் வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டாக் தான். ஓகே, அதே மாதிரி இங்க பாருங்க ரிலையன்ஸ் பவர் இருக்குல்ல, நான் ரிலையன்ஸ் பவர் 3 months முன்னாடி 3 rupees கிட்ட பார்த்தேன். நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரே நிமிஷம் நான் பாக்குறேன். ஆட் பண்ணி வச்சிருக்கேன் நான் என்னோட போர்ட்ஃபோலியோல. எஸ், ரிலையன்ஸ் பவர், ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன். ரிலையன்ஸ் பவர் வந்து ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ரிலையன்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 rupees கிட்ட இருந்துச்சு. பட் பரவாயில்ல, 6 rupees கிட்ட வருது. இட் வாஸ் சம்திங், இட் இஸ் கெட்டிங் பூமிங் ஓகேங்களா. ஸோ இப்போ மோர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இருக்கும், பேரே தெரியாத கம்பெனிஸ்லாம் வந்து இருக்கும் ஓகேங்களா. சவுத் இந்தியன் பேங்க்கு இதெல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து சீகியர் இந்த பெர்சன்டேஜ் சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கு. சுபெக்ஸ் லிமிடெட், அப்புறம் விகாஸ் லைஃப் கேர், இந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து என்ன அப்படின்னா எனக்கு தெரியல. ஓகே, பட் ஆனால் என்ன அப்படின்னா உண்மையிலே நல்ல கம்பெனியாகவும் இருக்கலாம். பட் ஆனால் யூ ஹவ் டு கோ த்ரூ அனாலிசிஸ் அண்ட் யூ ஹவ் டு இன்வெஸ்ட். ஐடிசி இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இதில் இதாகும். என்ன அப்படின்னா நம்ம மார்க்கெட் போறீங்க,
மார்க்கெட்டில் போகும்போது என்ன அப்படின்னா வெஜிடபிள் வாங்கும்போது சில நல்லா இல்லாத வெஜிடபிளும் நம்ம சம்டைம்ஸ் மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? பட் அதில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக கரெக்டாக வந்துட்டு சீப்பாகவும் வாங்குவாங்க, பெஸ்ட்டாகவும் வாங்குவாங்களே, அது மாதிரி யூ ஷுட் கிவ் அ ட்ரை. ஓகே, இது ஒன்று. நான் சொன்னேன்ல ஒரு பெஸ்ட் டூல் அப்படின்றது, அது வந்து இதுதான். என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் டூல். ஓகே, ஸோ நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன் டாடா பவர். ஓகே, டாடா பவர் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு 1 இயர்க்கு முன்னாடி இப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணேன், என்னோட பவர் பார்த்துக்கலாம். சிஇயர் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு 1000 ரூபாய் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷத்துக்கு. இப்போ 1 இயருக்கு நீங்கள் அப்படியே எதுவுமே பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா 3500 ரூபா உங்களோட வந்துருக்கும். வேற நீங்கள் கோல்டில் போட்டிருந்தா கூட கொஞ்சம் டவுன் ஆகிருக்கும், வெறும் 160 ருபீஸ் தான் நீங்கள் லாபம் பார்த்துருப்பீங்க. பட் வந்து என்ன அப்படின்னா எஃப்டியில் போட்டிருந்தீங்கன்னா சொல்லவே வேணாம், வெறும் 66 ரூபா. அந்த 66 ரூபா வந்துட்டு என்னன்னா எஸ்எம்எஸ் சார்ஜுக்கே எடுத்துருவாங்கன்னா வச்சுக்கோங்களேன். எஸ்எம்எஸ் சார்ஜுக்கு 25 ரூபா, மெயின்டெனன்ஸ் சார்ஜ், அந்த சார்ஜ் இந்த சார்ஜ்னு சொல்லிட்டு. ஸோ பக்காவாக சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் பி த வின்னர். ஓகே, தேங்க்யூ. ஸோ இது மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஆன் த வே. ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் ஃபார் மோர்.